என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களில் மட்டுமே வாழ்ந்த ராசி. ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆணிவேர் இருக்குது அப்படின்னா அது துலாம் ராசி தான். கஷ்டத்தை தாங்கிறது அந்த வேர் தான். அந்த உழைப்புக்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்கிறது அந்த வேர் தான். ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கிறது அந்த வேர் தான். அதாவது துலாம் ராசி தான் ஒரு விஷயத்துக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருப்பாங்க. ஒரு குடும்பம் வளருது அப்படின்னாலும் சரி, ஒரு நட்போட்டாரங்களில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னாலும் சரி, பண வரவு இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலே இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆணிவேராக இருந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறது இந்த துலாம் ராசி தான். ஆனால் இது மக்கள் மத்தியில் தெரியாது. அதனால தான் வேருன்னு சொன்னேன். மண்ணுக்குள்ளே இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, அதில் மரம் மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய வேர் தெரியாது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் தான் ரொம்ப அதிகம். அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி எப்போ எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கிட்டு வேறு மண்ணுக்குள்ளேயே மூச்சடக்கி பிடிச்சிட்டு இருக்குல்ல, அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க கஷ்டங்களும் கண்ணீர் தான் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் குலதெய்வம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணை. இன்றைக்கும் உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இன்றைக்கும் கூட நட்பு நிற்குதா, இல்லை உங்களோட சொந்தம் நிற்குதா, இல்லை உங்களோட ஃபேமிலி நிற்குதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்களா, இல்லை நீங்கள் லவ் பண்ணி நிற்கிறாங்களான்னு கேட்டால் உங்கள் குலதெய்வம் கூட நிற்குது சார். அதுதான் மெயின். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்திலும் கடவுள் துணை இருக்கக்கூடிய ஒரு ராசி, கடவுளே நண்பனாக இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசிக்கு தான். துலாம் ராசியில் பல கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிங்க. ரொம்ப பெரிய கஷ்டத்தெலாம் நீங்கள் அனுபவிச்சிங்க. வாழ்க்கையில் அடுத்து என்னடா பண்ணுறது, எப்படா இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. கஷ்டம் மட்டும் தானே சார் அப்படின்னு கேட்டால் துரோகங்கள் அதிகம். நிறைய துரோகங்கள் நீங்கள் சுமந்தீங்க. கடன் பிரச்சனை, இன்றைக்கி காலகட்டத்திலோட கடன் பிரச்சனை அது உங்களால் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது நிறையா பேர்னால உங்களுக்கு கடன் சுமத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்கள்ல. இந்த ராசிக்காரர் பார்த்துக்கலாம்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாரும் கஷ்டத்தை தர மாட்டாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா 12 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பலிக்கும். ஏன் சார் இப்படி ஓரளவுக்கு? அப்போ எதுக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் 12 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ராசி மட்டும்தான் 12 கோடி பேருக்கு சேம். மற்ற உள்ள தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, அதற்கு பிறகு நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதோடு உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள், உங்களோட வேலை செய்கிறவங்க கூட ஒரு ராசி எங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதாக இருக்கும். லிஃப்ட் கேட்டு போகிறீங்க சார், லிஃப்ட் கேட்டு போகிறீங்க, வண்டியில் உட்காந்துட்டு போகிறவனுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா கூட, டைம் ஒரு மாதிரி இருக்குன்னா கூட, ஓட்டிகிட்டு போகிறவங்க நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவான். இப்போ நீங்கள் லிஃப்ட் கேட்குறீங்க, ஒரு ஆளுக்கு டைம் கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு தானே அது போகணும். அவனுக்கு அடிப்பிடிச்சுன்னா உங்களுக்கு அடி தானே. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிறவனோட ராசி ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ உங்கள் தொழிலில் உங்கள் கூடவே இருக்கக்கூடியவனோட ராசியுமே நீங்கள் செக் பண்ணணும். அப்படி உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நம்பர் ஒன்று இருக்கும். கமெண்ட் செக்ஷனோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கான பிளான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் ஜோதிடம் பார்த்துக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஜோதிட ரீதியாக சிக்கல்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் பல வகையான சிக்கல்கள் மனுஷனுக்கு இருக்குது. சார் ஜோதிடம் எல்லாமே பழிச்சிருமா, எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால், ஒரு உழைப்புக்கு ஒரு 10% எடுத்து கொடுக்குறது அந்த ஜோதிடமாக இருக்கும். அது முன்னாடியே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய வைக்கிறது ஜோதிடமாக இருக்கும். துலாம் ராசிக்கு 99% கரெக்டான ஜோதிடர்கள் பார்த்தாங்க அப்படின்னா 99% உங்களுக்கு ஜோதிடம் பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நீங்கள் எந்த ஜோதிடர் போனீங்க, யார் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு. சார் யூடியூப்பில் எல்லாம் போடுறாங்க சார், ஜெயிப்பாங்க, வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுது, நிம்மதி வரப்போகுதுங்கன்னா என்ன வரல சார் அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க. இந்த ராசிக்கு இனி என்ன நடக்கும், வேலை, பணம், திருமணம், கூட்டுத்தொழில், வீடு, வாகனம், அடுத்த 12 நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிற கதை எல்லாமே பார்க்க போகிறோம். இது என்ன சார் வாழ்க்கையை பார்த்து கதை மாதிரி தெரியுதான்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்கதை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயமா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்காரங்க நீண்ட நாட்களாக மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து உங்களுடைய ஆசையையும் முடிவுகளையும் தள்ளி போட்டிருந்த நிலை மெதுவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமாக நடக்கக்கூடியவை அப்படின்னா, நீண்ட நாள் நின்ற வேலை அல்லது தொழில் வாய்ப்பு நகருங்க. பழைய பாக்கி பணம் கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர் அல்லது கூட்டாண்மை வாய்ப்பு அமையலாம். அதாவது புதிய வாடிக்கையாளர் அல்லது அவங்க பார்ட்னராக கூட உங்களுக்கு ஆகலாம். உங்களை உண்மையாக மதிப்பவர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். தேவைக்காக மட்டும் பழகிய ஒருவர் விலகுவாங்க. அதே போல் திருமண பேச்சு அல்லது காதல் உறவில் தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. இதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த பழைய நண்பர் அல்லது காதல் விஷயத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்படி நீங்கள் பேசும்போது அப்படி சப்புன்னு அப்பிட்டு போயிடுவாங்க உங்கள் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு. ஸோ ஒரு நினப்பை தூண்டும் இந்த காலகட்டம். தயவு செய்து அதை அப்படியே மைண்டாக மறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பழைய மெசேஜ் அனுப்புகிறாங்க சார், ஃபோன் பண்ணுறாங்க சார், மாட்டிக்காதீங்க. வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான முயற்சி முன்னேறலாம்.
சமூக மரியாதை மற்றும் தொடர்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. அழகு, மீடியா, விற்பனை அல்லது ஆலோசனை திறன் வந்து வருமானமாக மாறலாம். 2 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரலாம். இனி எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படிங்கிற தெளிவு வந்து உண்டாகலாம். இனி என்ன நடக்க போகுது, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு வரலாம். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட முடிவை எடுக்கலாம். வேலை மாற்றம் பற்றி தெளிவு கிடைக்கலாம். கூட்டு தொழில் தொடங்குவதோட குறித்து முடிவு வரலாம். பழைய உறவை தொடரலாமா அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்து உள்ளே வந்து ஓடிட்டுருக்கோம். அதே போல் வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிடலாம். குடும்பத்திலிருந்து தனியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். பிறரின் கருத்தை அதை விட உங்கள் விருப்பத்தை முதல்ல பார்க்க தொடங்கலாம். அதே போல் 2 வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி வந்து நிற்குங்க. ஒன்று, பழைய வேலையா இல்லை புதிய வேலையா, சம்பளமாக இல்லை சுதந்திரமாக இருக்கிறதா, தனி தொழிலா இல்லது கூட்டு தொழிலா, பழைய காதலா அல்லது புதிய உறவா, சேமிப்பா அல்லது ஆடம்பர செலவா. சார், காசு கொஞ்சம் வருது, அதை சேமிச்சு வைக்கலாமா இல்லை தார் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, அந்த மாதிரி மைண்டு போகுதுல அதெல்லாம். ஐஃபோன் வாங்கலாமா சார் அப்படிங்கிற போகிறது. குடும்ப விருப்பம் அல்லது தனிப்பட்ட முடிவு, எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு யோசிக்கும் மாதிரி 2 தரப்பில் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. இது போன்ற 2 தேர்வுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம், மாட்டிக்குவீங்க. நீண்ட கால பயனை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணம் மற்றும் நடைமுறையை முதல்ல பார்க்கணும். வெளிப்புற அழகை விட உள்ளடக்கத்தை ஆராயணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம். தேவைக்காக மட்டும் பேசுபவர் வெளிப்படலாம். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியவர் தெரியலாம். உங்களை பற்றி பின்னால் பேசியவர் வெளிவரலாம். பணம் அல்லது உதவி கேட்டு வந்தவர்களுடைய உண்மையான நோக்கம் புரியலாம். எதிர்பாராத ஒருவர் நல்ல ஆதரவாக வரலாம். நீண்ட நாள் நண்பர், வாழ்க்கை துணை போன்ற முக்கிய ஆதரவாக மாறலாம். உங்களை மதிக்காத உறவிலிருந்து விலகத் தொடங்கலாம். அதே போல் சமூக தொடர்பு வாய்ப்பாக மாறலாம். ஒரு நண்பரின் அறிமுகம் வேலை வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு நண்பர் அவர் ஒரு வேலை சொன்னார் சார், தெரிஞ்சவர் தான் வேலை வாய்ப்பு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மாறும். சமூக நிகழ்ச்சியில் முக்கிய நபரை சந்திக்கலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இணையம் அல்லது சமூக ஊடகத்தின் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டுட்ருக்கிறீங்கல்ல, அதை வச்சு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகலாம். ஒரு பெண் அல்லது கலைத்துறையில் தொடர்புடையவங்க உதவி செய்வாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கலைத்துறை சார்ந்தவங்களாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் பேச்சு மற்றும் நாகரிகமான அணுகுமுறை தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை அழைப்பு வரலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கும். பதவி மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை கையாளக்கூடிய திறன் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. மனித அளவில், அதாவது மனித வள அல்லது ஒரு சட்டம், விற்பனை, இந்த மீடியா அல்லது வடிவமைப்பு துறையில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரி உங்கள் சமரசத்தை ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்து சரி பண்ணி வைக்கிறீங்க, அந்த மேலதிகாரி உங்களுக்கு கவனிப்பார். இவங்க திறன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவனிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனை பார்த்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்ட நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தை உண்டாக்கி கொடுக்கும். அலுவலகத்தில் இருந்த தவறான புரிதல் குறையும். வேறு குழு அல்லது துறைக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது அதே சம்பளம் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டு. வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை உருவாகலாம். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். பொதுமக்கள் தொடர்புடைய பணியில் நல்ல பெயர் கிடைக்கலாம். உங்கள் கருத்து ஒரு முக்கிய முடிவில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட முடிவு, ஒரு கருத்து நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஒரு முக்கியமான முடிவில் அது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. கூட்டு தொழில் வாய்ப்பு உருவாகலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விளம்பரம் மற்றும் சமூக ஊடகத்தின் மூலம் விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த அழகு, ஆடை, நகை, அலங்காரம் மற்றும் மீடியா துறையில் லாபம் கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன விற்பனையில் நல்ல தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் தொடர்புடைய பொருட்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆலோசனை, சட்டம் அல்லது பேச்சுத்திறன் மூலமாக பணம் கிடைக்கலாம். புதிய கிளை அல்லது சேவை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கிய நபர் மூலமாக பெரிய ஒப்பந்தம் வரலாம். திருமணம் மற்றும் நிகழ்ச்சி சார்ந்த தொழிலில் வாய்ப்பு கிடைக்கலாம். பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பெயரை பிராண்டாக மாற்றும் வாய்ப்பு உருவாகலாம். உங்கள் பேர் பிராண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இந்த டைமில் இருக்குது. தொழிலில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, நட்பு மற்றும் தொழிலை கலைக்க வேண்டாம். அதாவது நட்பையும் தொழிலையும் தனித்தனியாக பிரித்து இது பண்ணாதீங்க. நட்பையும் தொழிலையும் ஒன்றாவும் மிக்ஸ் பண்ணாதீங்க.
நட்புனா நட்பு, தொழில்னா தொழில், அந்த மாதிரி மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நண்பன் வந்து கேட்குறான், சார் ஒரு நகைக்கடையில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, அமௌண்ட்லாம் கொஞ்சம் ரேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்கிறாங்க. ₹10 ₹20 ₹1000 ₹2000 உழைப்பீங்க. ரொம்ப அதுக்காகவே ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கூட்டுத் தொழிலில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் கண்டிப்பாக வேணும். அதே போல் கணக்கை மற்றவரிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டாம். வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்ப வேண்டாம். அதே போல் அனைவரையும் மகிழ்விக்க குறைந்த விலையில் வேலை செய்ய வேண்டாம். மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்கோசம் நீங்கள் உங்களோட தொழிலேருந்து அது இறங்காதீங்க. உங்கள் தொழில் ரகசியத்தை அதிகமாக பகிர வேண்டாம். அதே போல் புதிய கூட்டாளியை உடனே முழுமையாக நம்ப வேண்டாம். முடிவெடுக்க அதிகமாக தாமதிக்க வேண்டாம். அதே போல் பெயருக்காக நஷ்டமான ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டாம். வாடிக்கையாளர்களோட பேச்சை மட்டும் நம்பி பொருளை கடனாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கிடைக்கலாம், கமிஷன் வருமானம் வரலாம், கூடுதல் வேலை மூலமாக பணம் கிடைக்கலாம், கூட்டுத் தொழில் மூலமாக லாபம் வரலாம், சமூக தொடர்புகள் வணிக வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம், அழகு, கலை அல்லது மீடியா மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிலம் அல்லது வாகனம் விற்பனையில் கமிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க, துணையின் வருமானத்தில் முன்னேற்றம் வரலாம், பழைய முதலீட்டில் இருந்து சிறிய லாபம் கிடைக்கலாம். 2 வழிகளில் வருமானம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் ஆடை மற்றும் அலங்கார செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு அல்லது வாகனத்திற்காக செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சுப நிகழ்ச்சிக்கு பணம் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டம். சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் பயண செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாறுதுங்க. மின்னணு சாதனங்கள் அல்லது அழகு பொருட்கள் வாங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவம் அல்லது குழந்தைகளினுடைய கல்விக்கு செலவு வரலாம். வீடு புதுப்பிக்க பணம் செலவாகலாம். ஆன்லைன் வாங்குதலை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். கடன் நிலை பழைய கடனை குறைக்க வாய்ப்பு கிடைக்கலாம். சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிவெடுத்து அடைப்பீங்க. கூடுதல் வருமானம் மாத தவணை சுமையை குறைக்க உதவுங்க. அதே போல் குடும்பம் அல்லது துணை உதவி செய்வாங்க உங்களுக்கு. வீடு அல்லது வாகன கடன் முயற்சி நகருங்க. இந்த தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்வீங்க. எதுக்கு இந்த இஎம்ஐ ஓடி இருக்குது, யார் கட்டியிருக்கிறது, தேவையில்லாமல் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டுருக்குது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. கடன் மறுசீரமைப்பு வாய்ப்பு கிடைக்குங்க. பணத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பிறரை கவர ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். அதே போல் எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். விரைவில் இரட்டிப்பு லாபம் தரும் முதலீட்டை நம்ப வேண்டாம். கூட்டுத் தொழிலில் வருமான பங்கை தெளிவாக எழுதணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவை காப்பாற்ற பணத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். சம்பளம் வந்த உடனே முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். சேமிப்பை கட்டாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். புதிய அறிமுகமான ஒரு நபர் திடீர்னு வந்து ஒரு உறவாக மாறத்துக்கு ஆசைப்படலாம். உறவில் இருந்த குழப்பம் குறையும். அதே போல் ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாம். உங்களை மதிக்காதவர் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். திருமண நோக்கத்துடன் புதிய தொடர்பு கிடைக்கலாம். தொலைதூர உறவில் சந்திப்பு ஏற்படலாம். பழைய சண்டை பேசி தீரலாம். ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை சமமாக மதிக்கும் நபர் நெருங்குவாங்க. காதலில் கவனமாக இருங்க. தனிமையை பயந்து தவறான உறவை தொடர வேண்டாம். அதே போல் பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பாதீங்க. ஒருவரினுடைய அழகு அல்லது பேச்சை மட்டும் வச்சு முடிவு செய்யாதீங்க. அனைவரோட கருத்தை கேட்டு உறவை குழப்ப வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதை நினச்சி நீங்கள் அவன் தப்பு இவன் தப்புலாம் இது குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். துணையை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம். உறவை காப்பாற்ற சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம். அவன் வேணும் அதுக்கோசம் நீங்கள் இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. 3ஆம் நபரிடம் உறவு ரகசியங்களை பகிராதீங்க. மனதில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காதீங்க. பண உதவி மற்றும் காதலை கலக்க வேண்டாம். அதே போல் உண்மையான பிரச்சனையை தள்ளி போட வேண்டாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகரலாம். இந்த திருமணம் ஆகாதவங்க நான் சொல்கிற கோவில் அதுக்கு போயிட்டு வாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஆலயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலை மீது இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை கண்டிப்பாக வழிபட்டுவாங்க. அற்புதமாக இருக்கும். செங்குட்டு வேலவர்னு பக்கத்தில் முருகர் இருப்பார். அர்த்தநாரீஸ்வரர் இதில் சிவனும் பார்வதி இருப்பாங்க. மேலே உச்சி பிள்ளையார் இருக்கும். வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா 1200 படிக்கட்டு. படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா 60 அடிக்கு பாம்பு சிலை ஒன்று இருக்கும். அதை வழிபட்டீங்க அப்படின்னா நிறைய பாம்பு ரீதியாக, ராகுகேது ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். காலுக்கடியில் பாம்பு போனால் எப்போ இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமாக கிளியர் ஆகும். அந்த மலையில் எங்கே பார்த்தாலும் பாம்பு சேர்த்துக்கின சிலையாகவே இருக்கும். மேலே இருக்கக்கூடியது வெள்ளை தசபசானதால் செய்யப்பட்ட சிலை. வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். திருமணம் ஆனவங்க போய் அங்கே மாலை மாற்றிக்குவாங்க. திருமணம் ஆகாதவங்க வேண்டுதல் வச்சு திருமணம் நடத்திக்குவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம்.
அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த துலாம் ராசி எப்படி இருப்பதுன்னா, துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையுங்க. பண விஷயத்தில் தெளிவு ஏற்படலாம். வீடு அல்லது வாகனம் வாங்க சேர்த்து திட்டமிடலாம். துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் முன்னேற்றம் வருங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பழைய மனக்காயம் பேசி தீரலாம். இருவரும் சேர்ந்து பயணம் செல்லலாம். துணையின் கருத்தையும் சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். குடும்ப பிரச்சனையை வெளிநபரிடம் பகிர வேண்டாம். மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். உறவை காப்பாற்ற பிரச்சனைகளை மறைக்க வேண்டாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்கிற கோவில்கள் குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்தை மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கலை, இசை அல்லது பேச்சு திறன் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய பாடநெறி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் குழந்தைகளுக்காக நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை போய் வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படிங்கிற இடத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், மேல்மலையனூர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு வழிபட்டுட்டு அப்படியே அன்றைக்கி அப்போ டைம் இருந்தாலும் போய்ட்டு வாங்க, இல்லை அப்புறமே டைம் இருந்தாலும் பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி, பழனி அடிவாரத்துக்கு கீழே இருக்கும். அந்த கோயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, பழனி படிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஸ்டார்டிங்கில் விநாயகர் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, சின்னதாக விநாயகர் கோயில் கீழே வச்சுருப்பாங்கல்ல அந்த என்ட்ரன்ஸில், அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு வாசல் போகும், ஒரு வீதி போகும். அந்த வீதியோட எண்டு அந்த குழந்தை வளர்ப்பர் கோயில் இருக்கும். குழந்தை வரன் வேண்டி வருபவர்கள் 3வது படைவீடான பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திரு ஆவினங்குடி தான். அங்கே வழிபட்டு தான் மேலே போய் பழனியை வழிபடணும். அந்த கோயிலில் போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பழனி மலை ஏறி மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிகிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் பிரமாதமாக கிடைக்கும். அற்புதமான ஸ்தலம். நிறைய பேர் அது வீடியோக்களை சொல்லியிருக்காங்களே இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வீடு, நிலம் மற்றும் சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறுங்க. இருந்தாலும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன சிக்கல்கள் இப்போ இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். பேச்சு மூலமாக சரி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குடும்ப சொத்து பிரச்சனைலாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. பழைய சொத்து விற்பனையாகும். வாடகை வீட்டில் இருந்து மாற்றம் செய்வீங்க. வாடகை வருமானம் கிடைக்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு சொத்தில் பெயர் மற்றும் பங்கு தெளிவாக இருக்கணும். சட்ட ஆலோசனை இல்லாமல் பதிவு செய்ய வேண்டாம். வீட்டு அலங்கார செலவு பட்ஜெட்டை மீறாமல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம். குறைந்த விலை என்பதற்காக சந்தேகமான சொத்தை வாங்க வேண்டாம். வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய கார் அல்லது இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய வாகனத்தை மேம்பட்ட வாகனமாக மாற்றலாம். அழகான மற்றும் வசதியான வாகனம் வாங்கக்கூடிய ஆசை வரும். குடும்பத்திற்காக பெரிய வாகனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இதில் இருக்குங்க. ஆனால் முக்கியமான ஒன்று, வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்டாதீங்க. சோறு வாங்கிச்சுன்னா வாகனம் ஓட்டாதீங்க. சமூக மரியாதைக்காக அதிக கடன் வாங்கி வாகனம் வாங்காதீங்க தயவுசெய்து. இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியர் ஆகுதா பார்த்துக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக வெளியூர் செல்லலாம். வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர் அல்லது உறவினர் உதவி செய்வாங்க. கல்வி அல்லது பயிற்சிக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் பயணம் ஏற்படுங்க. புதிய இடத்துல தொழில் தொடங்கலாம். அதே போல் பயணம் மூலமாக முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைதுங்க. இந்த வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பொருந்துங்க. யூஎஸில் இருக்கிறீங்க, அபுதாபியில் இருக்கீங்க, மைசூரில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படிங்கிறலாம் தொழிலில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி வருமானத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இது இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்குதுங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் காற்று தத்துவ ராசி. உங்களுக்கு அதிபதி சுக்கிரன். வண்டி வாகனத்தை சுத்தமாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லலாம். நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க. மனிதர்களை இணைக்கக்கூடியவங்க நீங்கள். சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவங்க நீங்கள். அழகு மற்றும் கலை மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ஸோ இந்த ராசிக்காரங்க எப்போவுமே மைண்டை சமரசமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சமரச திறன் ரொம்ப அதிகம், பேச்சு திறன் அதிகம், அழகு உணர்வு அதிகம், அழகு உணர்வு அதே போல் சமூக தொடர்பு அதிகம், நீதி உணர்வு, கூட்டாக செயல்படக்கூடிய திறன் அதிகம். சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவெடுக்க தாமதப்படுத்துறீங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. தவறான உறவை நீண்ட நாள் தொடர்றதை தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் மாட்டிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. சிறிய முடிவையும் அதிகமாக யோசிக்கிறத மாற்றிக்கோங்க. சமூக மரியாதைக்காக செலவு செய்வதை யோசிச்சுக்கோங்க. மற்றவரிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, மரியாதையாக பேசக்கூடிய நபர் நீங்கள். சில நேரத்தில் கோபம் வந்துடுது, பெரியவங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க. காதலில் இருக்கக்கூடிய ஏமாற்றம், நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், அதே போல் உறவின் மூலமாக ஏமாற்றம், துரோகங்கள்லாம் அனுபவிச்சு நீங்கள் இந்த காலத்தில் அவங்கெல்லாம் மறுபடியும் சேரும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து சேர்த்துங்க. பணியிடத்தில் தான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் உங்களுக்கு போட்டியாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் ஏதாவது செய்வினைகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதில் சின்ன சின்ன ஒரு தடயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். திடீர் தடைகள் ஏதாவது ஏற்படுதா, இல்லை பணப்பிரச்சனை திடீர் ஏற்படுதா, உடல் நலக்குறைவு ஏதாவது ஏற்பட்டுருக்கா, அதெல்லாம் வச்சு நீங்கள் கணிச்சிடலாம். அப்படி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான தீர்வுக்கான வழிகளை சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய வகையான தொழில்கள் செட் ஆணுச்சு அப்படின்னாலும் ஒரு சேவை செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு சைடில் போயிட்டே இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்திங்கன்னா இளநீலம், நீலப்பச்சை, வெள்ளி நிறம்.
அதிர்ஷ்ட எண்கள்னால் 6, 2, 9ங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்போவுமே அற்புதமான நாளாக இருக்கும். அடுத்த 12 நாட்களும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. புதிய தொடர்பு நல்ல வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. காதல் அல்லது திருமண பேச்சு நகரும். அதே போல் பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை இல்லாமல் இருப்பீங்க. மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சிறுநீர் அல்லது நீர் சத்து தொடர்பான கவலை இருக்கும். சரும அலர்ஜி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு இருக்காங்க கமெண்ட் சொல்லி பதிவிடுங்க. செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸாக இருக்கும். அதிக இனிப்பு அல்லது ஆடம்பர உணவு காரணமாக தொந்தரவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். பார்த்து யோசித்து எதை செஞ்சாலும் யோசித்து பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபடுவது ரொம்ப நல்லது. ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணிவிட்டு அதே போல் ஃப்ரீ டைமில் வீட்டில் அதை உச்சரிச்சிட்டே இருங்க. அதை உச்சரிச்சிட்டே இருக்கும்போது கையில் வெள்ளி பொருட்கள் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பெருமாளோட ஆண்டாள் தரிசனம் ரொம்ப நல்லது. அதையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க.